குக்கிங் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குயிக்காக வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் மஞ்சள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ண கொஞ்சம் நேரம் ஆனதுனால மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கிறேன். தயிர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எது அதிகமானாலும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன். நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். நான் வந்து மட்டன் மசாலா பவுடர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன முட்டையாக நான் ஒரே ஒரு முட்டை வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மூடி நம்ம 1 hour அப்படியே சோக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பீஸாக போட போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கோல்டன் ப்ரௌனாக நான் பொரிக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுக்க போகிறோம். சிக்கனும் பொரிச்சாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்குது, கம்மியாகவே விட்டு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அந்த எண்ணெயை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியணும். நான் அதே எண்ணெய் தான் விட்டு வச்சுருக்கேன். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட கூடையே 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ண போகிறேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம 65 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்க போகிறேன். இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.